பரிசுத்த ஆவியானவர் இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் ஒவ்வொருவரோடும் அவர் பேசி சகல விதமான ஆசீர்வாதத்துக்குள்ளாகவும் எங்களை நடத்துவாராக. இந்த வேளையிலும் நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பிதாவே, இந்த வேளையிலும் இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரோடும் பேசுங்க ஆண்டவரே. அவருடைய பிரச்சனைகள், கவலைகள், சோர்வுகள் எல்லாம் நீங்கி ஆண்டவரே தேவைகள் சந்திக்கப்படத்தக்கதாக நீங்கள் ஆசீர்வதிக்கணும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு நாங்கள் ஒரு மிக 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 முக்கியமான ஒரு எல்லோருக்கும் பிரயோஜனம் தரக்கூடிய ஒரு செய்தியை நான் என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலுமிருந்து இந்த வேதத்தின் ஆதாரங்களோடு கூட நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நீங்கள் தொடர்ந்தும் கவனமாக இதை கேளுங்கள். இதன்படி செய்ய முயற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், விடுதலை கிடைக்கும். ஆண்டவர் எனக்கு அதை தந்திருக்கிறார். சமீபத்தில் நான் ஒரு திருமண வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு நண்பன் எனக்கு என்னுடைய பழைய கால காரியங்களை ஞாபகப்படுத்தினார். அவருடைய வீட்டுக்கு அவர் லவ்சானில் இருக்கிறார். கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே அவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். நாங்கள் எல்லோரும் அந்த வாலிப பிராயத்தில் ஒரு 22, 23 வயசில் நான் வேலை முடிஞ்சு அங்கே போயிட்டு அவங்களோட இருந்து ஜெபம் பண்ணி எனக்காக எல்லாரும் அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள். அப்பொழுது நடந்த சம்பவத்தை அவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். நான் மிகுந்த கவலையோடு, மனசோர்வுகளோடு, குழப்பங்களோடு, வெறுப்போடு, கசப்போடு, ஒரு சமாதானம் இல்லாமல் நாங்கள் அவங்கள விட்டு போகும் பொழுது நாங்கள் எல்லோரும் கூடி ஜெபம் பண்ணுவோம். அப்போ அவர்கள் ஜெபிச்சு போட்டு அவர்களுடைய முகத்தை பார்த்து, நீங்கள் வரும் பொழுது ரொம்ப சோர்வாக, கவலையாக இருந்தீங்க, உப்பு நல்ல பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் எங்களுக்குள்ளே மாற்றங்களை, சந்தோஷத்தை கொண்டு வருகிறார். அது எப்படிப்பட்ட மாற்றம் என்று சொன்னால், அந்த ஜெபத்தை பற்றி இங்கே நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளுகிறேன். அந்த மாற்றம் உங்களுக்கும் வரும். அதை பற்றித்தான் நான் உங்களோட கதைக்க போகிறேன். அங்கே ஆண்டவர் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனம் இவ்வண்ணமாக சொல்லுகிறது: எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் எங்களுக்கு மன்னியும். இன்றைக்கு மனுஷனுடைய ஒரு பெரிய பிரச்சனை என்று சொன்னால், மற்றவர்களுடைய குறைகள், குற்றங்கள், எங்களுக்கு விரோதமாக தீமை செய்கிறவர்களை பொறுத்து கொள்ள முடியாதது, அவர்களை மன்னிக்காதது. அதனால் எங்களுடைய இருதயத்தில் சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், ஆசீர்வாதம் இல்லாமல் அநேகர் தவித்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதனால தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், மற்றவர்களுடைய தப்பிதங்களை, குறைகளை மன்னிக்க வேணும். அங்கே அதுக்கு கீழே நாங்கள் 14ஆம் வசனத்தில் பாருங்கள்: மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பரமபிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். இங்கே ஆண்டவர் ஒரு பெரிய விஷயத்தை கேட்கவில்லை. அதாவது நாங்கள் மற்றவர்களுடைய குறைகளை, குற்றங்களை, எங்களுக்கு விரோதமாக பேசுகிறவர்களை, எங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களை, எங்களை ஏமாற்றினவர்களை நாங்கள் மனப்பூர்வமாக நாங்கள் மன்னிக்கும் பொழுது, அதனால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்களோ இல்லையோ, நாங்கள் நிச்சயமாக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும், தேவனோடு எங்களுக்கு ஒரு உறவு ஏற்படுகிறது. காரணம் என்னென்னு சொன்னால், எங்களுடைய தேவன் ஆண்டவர் மன்னிக்கிற ஆண்டவர். அதனால தான் அவர் சிலுவையிலே இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு மனிதர்களுக்காகவும் தன்னுடைய ஜீவனை கொடுத்து, ஆண்டவர் இவ்வளவாக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொன்னால், அப்படி ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை எங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறபடியினால் நாங்களும் எங்களுடைய சகோதரர்களை, ஆண்டவருடைய பிள்ளைகளை நேசிக்க வேண்டும். அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். அவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளத்தக்கதாக, நித்தியமாக வாழத்தக்கதாக நாங்கள் அவருக்கு உதவி செய்யணும் என்று சொல்லிட்டு அவர் எதிர்பார்க்கிறார். அது நியாயமான ஒன்று தான். அவர் எங்களுடைய பாவங்களை அவர் மன்னித்து அவர் எங்களுடைய தன்னுடைய பிள்ளைகளாக மாற்றும்படி சிலுவையிலே அவ்வளவு பாடுபட்டு இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டிருக்கிறார். அப்போ நாங்களும் ஆண்டவரை போல நாங்களும் மற்றவர்களை நேசித்து
அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்களை சமாதானம் சந்தோஷத்துக்குள்ளாக நடத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், மற்றவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும். இது எங்களுடைய சொந்த முயற்சியினால் நாங்கள் செய்ய முடியாது. அந்த ஆண்டவர் எங்களுக்குள்ளே வரும் பொழுது, அவருடைய அன்பு எங்களை நிரப்பும் பொழுது, நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது இது எங்களுக்கு கிடைக்கிறது. அதனால தான் நாங்கள் போயிட்டு நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எங்களுடைய உள்ளத்தில் கசப்பு வெறுப்பு ஒன்றுமில்லாமல் நாங்கள் எல்லாரையும் நேசிப்போம் என்று சொன்னால், நேசித்து அவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணும் என்று சொன்னால், ஆண்டவருக்கும் எங்களுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. அதனால தான் ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம். எப்பொழுது நாங்கள் ஜெபம் பண்ணினாலும் எங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுகிறது, ஒரு சமாதானம் ஏற்படுகிறது, சந்தோஷம் ஏற்படுகிறது. நான் சேர்ச்சுக்கு போய் ஆரம்பித்து எல்லாம் செஞ்சாலும் அவ்வப்போது எனக்கு மற்றவர்கள் மேலே கசப்பு வெறுப்பு சில வேளைகளில் வரத்தான் செஞ்சிருக்கிறது. ஆனால் நான் அதன் நிமித்தம் நான் வியாதிகள் பலவீனங்கள் இனிமேல் என்று நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். மற்றவர்கள் மேலே வச்சிருக்கிற வெறுப்பு கோபத்தின் நிமித்தம் என்னுடைய வாழ்க்கையில் மிகுந்த பிரச்சனைகள் இழப்புகள் வியாதிகள் எல்லாம் வந்தது. ஆனால் நான் அதை உணர்ந்து மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு நான் ஜெபம் பண்ணின பொழுது கர்த்தர் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து என்னுடைய வியாதிகளை எல்லாம் சுகமாக்கி எனக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை தந்து பொருளாதார தேவைகளை எல்லாம் சந்தித்து என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அதே தேவன் உங்களுடைய தேவைகளையும் சந்திக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போ நாங்கள் செய்ய வேண்டியதை நாங்கள் செய்யும் பொழுது ஆண்டவர் தான் செய்ய வேண்டியதை தான் செய்வார். அப்போ இதுதான் சட்டம். இயேசு தான் இந்த எல்லாத்தையும் சொல்லி தந்திருக்கிறார். நீங்கள் போயிட்டு மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் இந்த மலப்பிரசங்கம் இந்த மகாத்மா காந்தி எல்லாம் இந்த வசனத்தை வாசித்து தான் இந்த தேசத்துக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார். அப்போ இதில் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு பிரயோஜனமான காரியங்களை ஆண்டவர் எழுதி தந்திருக்கிறார். இதன்படி நாங்கள் நடக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் இருக்கும். நாங்கள் மற்றவர்களுக்கும் எங்களுக்கும் பிரயோஜனமாக இருப்போம். நித்திய ஜீவனை ஆண்டவர் சுதந்திரித்து கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்வார். ஏனென்று சொன்னால் அவர் எங்களுடைய பாவங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி இன்றைக்கும் எங்களோடு கூட இருக்கிறார். அதனால் நாங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவருடைய வழியில் நாங்கள் நடக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து தேவைகளை எல்லாம் சந்தித்து நிறைவாக எங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். இந்த வேளையில் நாங்கள் கண்களை மூடி ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். பிதாவே, இந்த வேளையிலும் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரும் ஆண்டவரே மற்றவருடைய பாவங்கள் குறைகள் குற்றங்களை மன்னித்து நீங்கள் கொடுக்குற ஆசீர்வாதங்களை பாவ மன்னிப்பை ரட்சிப்பை ஆண்டவரை எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆண்டவர் நீர் பொறுப்படுத்தி பாதுகாத்து ஆசீர்வதித்து தேவைகளை சந்தித்து நடத்துகிறார்கள். இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசி நீர் பாவங்களை மன்னித்தீர், ரட்சித்தீர், விடுதலை கொடுத்தீர், சமாதானமாக வாழ உதவி செய்கிறீர். அதுக்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.